அம்மா மருமகளே. சொல்லுங்க மாமா. உன் போன்ல கொஞ்சம் ரேபிடோ பைக் புக் பண்ணி தரியாமா? ரேபிடோவா? எதுக்கு? பஸ் ஸ்டாண்ட்ல புதுசா ஒரு பேக்கரி திறந்துருக்காங்களாமா. அங்க பர்கர் சூப்பரா இருக்காமா. என் ஃப்ரெண்டு சோமு சொன்னாமா. அதான் பைக்ல போய் சாப்பிடலான்னு. ஓ அம்மா இந்த சோமுக்கு வேற வேலையே இல்லம்மா. எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போய் எதையாவது தின்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாமா. எனக்கு டெம்ட் ஆயிட்டுமா. ஏன் மாமா, ஒரு பர்கர் சாப்பிடறதுக்காக ரேபிடோல புக் பண்ணி அவ்வளவு தூரம் போயிட்டு வர போறீங்க? அதுவும் நீங்க போன நேரத்துல பர்கர் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அட கடவுளே, அத நான் யோசிக்கவே பாருமா. அதனால நானே வீட்ல பர்கர் சூப்பரா செஞ்சு தரேன். ஓ, நீ பர்கர்லாம் செய்வியாமா? பர்கர் நிறைய பேருக்கு பிடிக்கும். மோஸ்ட்லி நம்ம அந்த பர்கரை கடையில சாப்பிடுவோம். அதே பர்கரை வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா இன்னும் மன திருப்தியா இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்றதை எனக்கு வீடியோவில் பார்க்கலாமா? பர்கருக்கு ஒரு டிக்கி ரெடி பண்ணும். அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை குடமிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்திருக்கேன். 2 கேரட்டை திருவி சேர்த்திருக்கேன். கேரட்டும் குடமிளகாவும் லைட்டா வதங்கினதும் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்திருக்கேன். 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சீவி சேர்த்திருக்கேன். இன்னும் இதோட அரை ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல சேர்க்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே உங்களோட ஆப்ஷன் தான். வெறும் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வச்சு கூட நீங்க இதை செய்யலாம். நான் இன்னும் ஒரு அரை பன்னீரை திருவி இதோட சேர்த்திருக்கேன். ஸோ பன்னீர் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறி வந்ததும் கையில ஒரு பெரிய உருளை அளவுக்கு எடுத்துட்டு கையில் நம்ம வடைக்கு தட்டுவோம்ல, அது போல தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாலாம் தட்ட வேணாம். ஸோ இந்த ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 2 ஸ்பூன் கிட்ட மைதா இல்லை கார்ன்ஃபிளவரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி போட்டு இது போல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த செஞ்சு வச்சிருந்த டிக்கியை நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் வெறுமே அந்த டிக்கியை எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செஞ்சு வச்சிருந்த டிக்கீஸ்லாம் முன்னாடி பின்னாடியும் கொஞ்சமாக எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் கடையில் இந்த பர்கர் பன் கிடைக்கும். ஸோ அது வாங்கிக்கலாம். இல்லை பர்கர் பன்லாம் எனக்கு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா சப்பாத்தியில் கூட இந்த டிக்கி நடுவுல ஸ்டஃப் பண்ணி வச்சு செய்யலாம். இப்போ கட் பண்ண முன்னாடி பின்னாடியே சும்மா டோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்க வீட்ல என்ன சாஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீஸா சாஸ் சேர்த்திருக்கேன். இப்போ அதுக்கு மேல முட்டைகோஸ், அதுக்கு மேல செஞ்சு வச்சிருந்த டிக்கி, அதுக்கு மேல கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கு மேல சீஸை நான் திருவி சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வச்சு செய்யலாம். இப்போ சூப்பரான வெஜ் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க.